தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ள 65 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வழங்கியிருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் முத்து வழங்க கேட்கலாம். விக்னேஷ் முத்து, அமித்ஷா கிட்ட வழங்கியிருக்கும் அந்த பட்டியலில் 65 இடங்கள்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பா எவை எவை அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கா? என்ன விவரம்? பிரியதர்ஷினி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் நேற்று கிருஷ்ணன் மார்க் சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நேரடியாக சந்தித்து பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. சந்திப்பின் நோக்கம் முழுக்க அரசியல் விவகாரம். 2026 நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தொடர்பாகத்தான் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்தளவு அதிமுகவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு முன்பாகவே உருவாக்கப்பட்டு ஒரு வலுவான கூட்டணியாக இருந்தாலும் இந்த கூட்டணியில் வேறு புதிய கட்சிகளை இணைப்பது, உதாரணமாக பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை இணைப்பது சம்பந்தமாக ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுகவுடன் தொகுதி பங்கீடு மேற்கொள்வதற்காக ஏற்கனவே தமிழக தேர்தல் பொறுப்பாளர்கள் பைஜத் பாண்டா உள்ளிட்டோர் அமைக்கப்பட்டிருக்க புதிதாக ஒரு குழுவை விரைவில் அமைக்க இருப்பதாக அமித்ஷா நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக கிட்டத்தட்ட 65 தொகுதிகள் அடங்கிய பட்டியல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் 50 தொகுதி பாரதிய ஜனதா கட்சி, 243 தொகுதியில் எந்தெந்த தொகுதியில் வலுவாக இருக்கிறது இந்த தொகுதி அடங்கிய பட்டியலிலும், அதே போன்று 15 தொகுதிகள் என்டிஏ கூட்டணியில் இணையக்கூடிய புதிய கட்சிகளாக இருக்கக்கூடிய மற்றும் ஏற்கனவே இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய புதிய நீதி கட்சி, அதே போன்று ஜான் பாண்டியனின் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுக்கு அவர்கள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிட்டால் வலுவாக இருக்கும், இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இருக்கும். உதாரணமாக சென்னையை பொறுத்தளவு வேளச்சேரி, விருகம்பாக்கம், டி நகர், மயிலாப்பூர் உள்ளிட்ட 4 தொகுதிகள் இந்த பட்டியலில் இடம் பிடித்திருக்கிறது. இதே போன்று கோவை, வடக்கு, தெற்கு, சிங்காநல்லூர் உள்ளிட்ட தொகுதியிலும், கன்னியாகுமரி, விளவங்கோடு, அதே போன்று குளச்சல், கிள்ளியூர் உள்ளிட்ட தொகுதியும், நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி, அதே போன்று திருநெல்வேலியில் ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது நயினார் நாகேந்திரன் நேரடியாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்த நிலையில் இந்த சட்டமன்ற தேர்தலில் வரக்கூடிய தேர்தலில் கிட்டத்தட்ட 20 தொகுதிகளை அவர்கள் வெற்றி வாய்ப்பு தொகுதிகளாக பார்க்கப்பட்டு அந்த தொகுதியில் நிச்சயமாக இரட்டை இலக்க தொகுதியில் பாஜக வெற்றி பெற வேண்டும் என முனைப்பு கட்டு வருகிறது. விரைவில் அடுத்தடுத்து தமிழகத்தை பொறுத்தளவு மத்திய உள்துறை அமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே பொங்கல் பண்டிகைக்கு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. காசி தமிழ்ச்சங்க நிகழ்வு இறுதியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்வதா என்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. இப்படி நயினார் நாகேந்திரன் நேற்றைய சந்திப்பு அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெறுகிறது. அதற்கு முன்னதாகத்தான் பசுமை வழிச்சாலையில் முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமியை கிட்டத்தட்ட 1.5 மணி நேரங்கள் நடத்தி சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பு குறித்தும் உள்துறை அமைச்சரிடம் நயினார் நாகேந்திரன் விரிவாக எடுத்துரைக்கிறார். இன்றைய தினம் நயினார் நாகேந்திரன் டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சியின் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டவர்களை நேரடியாக சந்தித்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து இன்று மீண்டும் தமிழகம் திரும்பி தன்னுடைய யாத்திரையை மீண்டும் கடலூரில் தொடங்க இருக்கிறார். அடுத்தடுத்து அவருடைய அரசியல் ரீதியான நகர்வு என்பது பாஜகவை பொறுத்தளவு முக்கியத்துவம் பெறுகிறது. பிரியதர்ஷினி, நேற்றைய சந்திப்பில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் குறித்து பேசப்பட்டது அப்படிங்கிற தகவல்களை வழங்கியதற்கு நன்றி விக்னேஷ் முத்து.